கொட்டுக்களி ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம். படத்தை எதிர்பார்த்து தான் வந்தோம். மற்ற படம் மாதிரி இல்லாம இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமான டைலாக் கம்மி தான். டைலாக்ஸ் கம்மியோட லைவ் மியூசிக்கோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட படம் இன்வால்மெண்டா லைவா கொண்டு போறாங்க. படம் லேக்ன்றதை விட ஸ்டார்டிங்ல இருந்தே படம் ஸ்லோவா தான் போகும். அதனால படம் லேக்னு நம்ம சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்கு. சூரி ஒரு காமெடினா இருந்து ஒரு ஹீரோவா மாறினது ஒரு அசுர வளர்ச்சி தான். அவரு ஒரு மதுரை சைட்ல இருந்து வந்தனால, ஒரு கிராம சைட்ல இருந்து வந்தனால அவருக்கு எல்லாமே அந்த சூழல் தகுந்த மாதிரி படம் எல்லாமே செட் ஆயிருச்சு. போன கருடன் அதே மாதிரிதான், இப்ப கொட்டுக்களி அதே மாதிரிதான். ஸோ படம் நல்லா இருக்கு, தரமா இருக்கு. ஹீரோயின் வச்சுதான் படமே ஃபுல்லா டிராவல் ஆகுது. ஸோ அதனால ஹீரோயின் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஹீரோயின் முறை பொண்ணுனால அந்த பொண்ணு வேற ஒருத்தனை விரும்புது. அது விரும்புறதுலாம் அவ்வளோக்கா இன்வால்மெண்ட்டா காமிக்கல. அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு இவங்களா முடிவு பண்ணி அந்த பொண்ணு இன்னொருத்தனை விரும்புறதுனாலதான் அந்த பொண்ணு இப்படி மாறிட்டா அப்படின்ட்டு குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அவங்களா நினைச்சுக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஒப்பீனியனே கேட்காம இவங்களா ஒரு முடிவு எடுத்து இந்த பொண்ணை ஒரு ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுதான் ஒரு படமே. அது ஏத்துக்கிறோம் நாங்க. படம் மியூசிக், பாட்டு இல்லாம லைவ் மியூசிக் வச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு மட்டும் படம் போகுது. படம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. கொட்டுக்காளி சூப்பரா இருக்கு. கண்டென்ட் என்ன, கேர்ள்ஸ் கோட்ரு பண்ற பெயின் தான் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா நம்ம ஃபீல் பண்ற மாதிரி நம்ம ஒரு தப்பை பார்த்தா ஃபீல் பண்ணுவோம்ல, அதை தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்டஸ்ட் டியூரேஷன்ல நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. சூரிய ஆனாபென் மட்டும் இல்ல, காஸ்டிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஆனாபென் தான் சொல்றேன். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அடமன் கேர்ள்னு போட்டதை விட கட்ஸ் இருக்க மாதிரி அந்த ஒரு கேப்ஷன் போட்டுருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அடமன்னா அது நெகட்டிவ் வேர்டு, அதுதான் அதான் ப்ரோ சொல்ல வரேன். ஷார்டஸ்ட் டியூரேஷன்ல எங்கேஜிங்கா கொடுத்துருக்காங்க. இல்ல நான் சொல்ல வேணாம், படத்துக்கு மியூசிக் முக்கியம் இல்ல ப்ரோ, ஸ்டோரி தான் முக்கியம். சில படத்துக்கு சாங்ஸே தேவைப்படாது. கொட்டுக்காளி கேர்ள்ஸ் கோத்ரூ பண்ற லவ் மேரேஜ்ல கோத்ரூ பண்ற பெயினை அதை புரிய வச்சா மென் ரிஃபார்ம் ஆவாங்கன்றத சொல்றாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமான்னு தெரில. எனக்கு பர்சனலாக படம் நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் யூஸ் பண்ணாதது ஒரு பெரிய ப்ளஸ் தான். லைவ் சவுண்ட்ஸோட படம் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது, தத்ரூபமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம். மேல் டாமினன்ஸ் தான் ப்ரோ. நம்ம ஆம்பளைங்க ஒரு பொம்பளைய எப்படியெல்லாம் அடக்கி உட்கார வைக்கிறோம் அப்படின்றத ஒரு கதையை தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. ஒன்லைன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வேற ஜாதி பையனை லவ் பண்ணிடுறான். அதனால அவளுக்கு என்னென்ன கஷ்டம் வருது அப்படின்னு அது ஒரு சீன்லாம் அடிச்சிருக்காப்புல, நிஜமாலே போட்டு அந்த அடி அடிச்சிருக்காப்புல. அதெல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்கா எடுத்திருக்காங்க. எதுவுமே காம்ப்ரமைஸே இல்லாம எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நல்லா. சூரிய ஆண்டகனிஸ்டா வில்லன் மாதிரி தான். சூரிய பார்க்கும்போது நம்மளுக்கு எரிச்சல் தான் வரும், என்னடா புஸ்தனமா பண்றாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு. அது வந்துச்சுனாலே அவர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு படம் ஃபுல்லா டைலாகே இல்லை, ஒரே ஒரு டைலாக் தான். அதை நச்சுன்னு பேசியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த டைலாக் இல்லாம நீங்க பேசி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நல்லா இயல்பா டிராவல் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஸ்லோவா போகும். லேக்னா படமே ஃபுல்லா ஸ்லோவா தான் போகும். அதனால நீங்க லெஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும். மியூசிக் இல்லாததான் முக்கியம். ஏன்னா இந்த படம் மியூசிக் போட்டிருந்தீங்கன்னு நீங்க ரெகுலர் டெம்ப்ளேட் ஆயிருக்கும், டிஃப்ரெண்டா இருந்திருக்காது. மியூசிக் இல்லாதனால அந்த குயில் கூற சத்தம், சேவலோட சத்தம், அந்த சேவல் மாடு இதெல்லாம் நடிச்சிருக்காது சூப்பரா இருக்கு. சேவல் மாடு கூட நடிச்சிருக்கு இந்த படத்துல, நல்லா இருக்கும். கண்டிப்பா பூர்த்தி பண்ணிருக்காரு. இன்னும் மேலும் மேலும் அவர் நிறைய படம் பண்ணணும். படம் என் வாழ்க்கையில இது மாதிரி படம் பார்த்தது இல்லை. அதுக்குன்னு என்னடா எவ்வளோ படம் பார்த்து இந்த படத்தை அவ்வளோ பில்டப் பண்ணி போடாதுன்னு கேட்காதீங்க. மியூசிக் கிடையாது, பாட்டு கிடையாது, இயல்பாகவே எல்லாருமே நடிச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு கதாநாயகி அருணா, பாரதியால் அறிமுகப்பட்ட அருணான்னு ஒரு அம்மா இருப்பாங்க, தெரியும் நினைக்கிறேன், பழைய ஆக்டர். அவங்களுடைய இயல்பான முக பாவனை எல்லாமே முக பாவனைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், பாடி லாங்குவேஜ். ஆனால் இதில் எல்லாமே எக்ஸ்பிரஷனே முக பாவனை தான். இது ரொம்ப கஷ்டம். இது முகத்தையே காட்டிட்டு இருந்தா சில பேர் போர் அடிக்கும். ஆனா அந்த முகத்துக்குள்ள உள்ளக்குள்ள ஒரு ஆக்டிங் இருக்குது, அதை தான் நம்ம ரசிக்கணும். ரொம்ப பேர் என்ன முகத்தையே காட்டுக்கிறாங்க இந்த பொண்ணு முக, அதுதான் இயல்பான நடிப்புன்றது. சூரிய இனிமேல் பரோட்டா துண்ணாத, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு உன் காலம். புல் மில்ஸ் சாப்பிடு, இதை நான் சொல்றேன். நீ 41 பரோட்டா துண்ணாலும் சரி சூரி, நீ கேரக்டரா வாழ்ந்துட்டு நடிக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு. விடுதலை, கருடன், அடுத்தது இந்த படம், அடுத்தது நீ சூப்பரா தான் நடிப்பு, நல்லது. ஏன்னா தென் மாவட்டக்காரு, நீ மதுரைக்காரு, தெரிஞ்சுதான் இந்த கதையை வாங்கி நடிச்சுக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இயல்பாக இருக்குது எல்லாமே. என்ன லேகு? நீ மியூசிக் இருந்தா கேட்ப லேகுன்னு, ஃபைட் இருந்தா கேட்ப லேகுன்னு. லேக் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆட்டோ சவுண்டு, புரியுதா சார்? அது எப்படி லேக் ஆகும்? போயினே தான் இருக்குது அந்த ஆட்டோ. வழியில மூத்திரம் வருதுன்னா இறக்குறாங்க, ஆய் போகுதுன்றான் இறக்குறாங்க. அது லாக்கே கிடையாது. லாகுன்னா இதாங்க லாகு. லாகிங்னு கேட்டதுன்னா ஒரு பையன் ஒணுக்கு போகுதுன்றான், அது லாகா? உண்மையான தத்துவமா வருதுன்றான். யார் சொன்னது நல்லா இல்லைன்னு? சொல்றவன் சொல்லுவான்,
புரியுதா? இது வெற்றிமாறன் படம் இல்லை சில பேருக்கு சொல்றாங்க, கிடையாது. வெற்றிமாறனுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது, வினோத்துக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. புரியுதா? எனக்கு நான் இதை சாப்பிடுவேன், நான் இதை சாப்பிடுவேன், நான் இதை சாப்பிடணும், நீ தேர்ந்தெடுக்கத்தான். என்னவோ இந்த சேவலை வச்சு முடிச்சுக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சேவலுக்கு அவார்டு கொடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சேவல் சாவல, மூட நம்பிக்கை இல்லை, அது அழகா பொண்ணு வட்டாரு. ஓகேவா? அந்த பொண்ணு மனசுல லவ் இருக்குது, அது செகண்ட் பார்ட்ல கொடுக்குறாரான்னு தெரியல வினோத். ஓகேவா? நான் சொல்லிட்டேன் கதை, இதான் கதை. அது வினோத் என்ன சொல்றது, அங்க ஏன் வச்சுக்கிறா நான் ஸ்டாப்பா போர் அடிக்காம வச்சாருன்னா, அந்த சேவல் சாவல, அந்த பொண்ணு மனசுல லவ் இருக்குது, அது யார லவ் பண்ணுது? ஒருவேளை செகண்ட் பார்ட் எடுக்கிறியா வினோத்? நல்லாவே தெரியுது கதையில.